இந்த தீர்த்தத்தை பத்தி சிறப்புகளை சொல்லுங்க. தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் இந்திரன் வந்து அவருடைய தேவகுருடைய வழிகாட்டுதலின் பேரில் வல்லக்கோட்டைக்கு வந்து தன்னுடைய மனைவி வேண்டும், மீண்டும் மனைவி கிடைக்க வர வேண்டும் என்று தன்னுடைய குலகுருவினுடைய தேவகுருவினுடைய அதாவது வியாழ பகவான் அவருடைய அறிவுறுத்தல் பேரில் வல்லக்கோட்டைக்கு வந்து தன்னுடைய வஜ்ராயுதம், அவருடைய ஆயுதம் வந்து வஜ்ராயுதம், அவருடைய வஜ்ராயுதத்தினால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி, அதற்காக தான் அந்த தீர்த்தத்தினுடைய பேர் வஜ்ர தீர்த்தம் என்ற பெயர், ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அந்த தீர்த்தத்தை கொண்டு இங்கு எழுந்தருளி உள்ள முருகப்பெருமானை நாள்தோறும் வழிபட்டு பாதிரி மலர்களை கொண்டு பெருமானை பூஜித்து மீண்டும் இந்திராணி மனைவியாக அடைந்ததாக புராண வரலாறு. அது முதல் கொண்டு சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குகின்றது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் திருமணம் வர வேண்டிய ஆண்களும் பெண்களும் வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி தூய ஆடை அணிந்து நீராடி பிறகு இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கினால் 6 வாரங்கள் தொடர்ந்து வந்து வணங்கினால் திருமண பாக்கியம் விரைவில் ஏற்படும் என்பது இத்திருக்கோயிலுடைய தனிச்சிறப்பு. வெரி குட், வெரி குட். இந்த திருக்கோயிலை பொறுத்தவரை வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் தனியே வந்து சுவாமி தரிசனம் செய்ய அரசனுடைய ஒத்துழைப்போடு தனி வழியை வந்து எளிமையாக வந்து சுவாமி தரிசனம் செய்யலாம். அதற்கு சிறப்பு வழி ஏற்படுத்தியிருக்கிறோம். மேலும் அறநிலைத்துறையின் வழிகாட்டுதலின் பேரில் உடல் ஊனமுற்றவர்கள், மிகவும் வயதானவர்கள், குழந்தைகள் ஆகியோர் அனைவரும் எளிமையாக வந்து செல்ல எளிமையாக முருகப்பெருமானை வழிபட சிறப்பு வழிபாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசனுடைய ஒத்துழைப்பின் பேரில் நாள்தோறும் இத்திருக்கோயில் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. விசேஷ காலங்களில் கூடுதலாகவும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் முடிக்காணிக்கை பிரார்த்தனை, துலாபால பிரார்த்தனை ஆகிய பிரார்த்தனைகள், காது குத்துதல், அலகு குத்துதல், அனைத்து பிரார்த்தனைகளும் இங்கு பால் குடம் எடுத்தல், முருகப்பெருமானுக்கு வேண்டிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் இத்திருக்கோயிலில் மிகவும் சிறப்பாக பக்தர்களால் நிறைவேற்றப்படுகிறது. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.